தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பூர் குமாரானந்தபுரம் அருகே இந்து முன்னணி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பாலமுருகனை நடுரோட்டில் வைத்து வெட்டி கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருள்மணி வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள்மணி, இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? போலீசாரினுடைய தேடுதல் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? வணக்கம். நேற்று நள்ளிரவு திருப்பூர் குமாரானந்தபுரத்தில் வசித்து வரும் பாலமுருகன் இவர் சிவன் தேட்டரில் அறிய நண்பர்களுடன் நேற்று நள்ளிரவு பேசிக் கொண்டிருக்கும் போது வீடு கும்பலாக சந்தேகமானவர்கள் காவல் நிலையத்தில் பார்த்து அருகில் உள்ளவர்களிடம் தெரிவித்துள்ளனர். மறுபடியும் அவருடைய நண்பர்கள் தேடும்போது குமாரானந்தபுரம் பகுதியில் உள்ள அருகில் அவரை வெட்டி கொலை செய்து கிடப்பதாக தகவல் அறிந்து போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. அப்போது சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இவர் அப்பகுதியில் பைனான்ஸ் நிதி நிறுவனங்கள் நடத்தி வருவதால் அது ஏதேனும் பிரச்சனை உள்ளதா அல்லது வேறு எதுவும் பிரச்சனைகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருள்மணி.